கத்தோலிக்க நண்பர்கள், என்னாகமம் 21 கர்த்தர் மோசேக்கு ஒரு மனித கையினால் செய்யப்பட்ட வெண்கல சர்ப்பத்தை உயர்த்தி பிடிக்க செய்து அதை கொண்டு மக்கள் அதை நோக்கி பார்க்கும்போது மக்களுடைய பிரச்சனைகளை எடுத்ததை கூறி ஒரு சிலையை இதை போல் மரியாதை செலுத்துவதில் தவறு இல்லை என்று கூறுகிறார்கள். இதற்குடைய விளக்கம் பரிசுத்த வேதாகமத்திலே இருக்கிறது. நாம் என்னாகமம் 21:9 யோவான் 3:14-15 சேர்த்து வாசிக்க வேண்டும். ஏனென்றால் அப்பொழுதுதான் அதோட முழுமையான அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். அதோட முழுமையான அர்த்தம் என்னவென்றால், மனிதர்கள் பாவிகள், அவர்களுடைய பாவத்தை இயேசு சுமந்து தீர்த்தார். சரி, அதை சேர்த்து வாசிக்கலாம். என்னாகமம் 21:9 அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான். சர்ப்பம் ஒருவனை கடித்த போது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான். யோவான் 3:14 சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். இந்த அர்த்தத்தை விட்டு வேறு அர்த்தத்தை புரிந்து கொண்ட இஸ்ரவேலர்களின் கதை 2 ராஜாக்கள் 18:4 தெளிவாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. 3ஆம் வசனத்தில் இருந்தே நாம் வாசிப்போம். இது இசைக்கிய ராஜாவை பற்றி குறிப்பிடுகிறது. 2 ராஜாக்கள் 18:3 அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அதாவது வசனம் தெள்ள தெளிவாக கூறுகிறது, இசைக்கிய ராஜா கர்த்தருக்கு பிரியமானதை செய்கிறார், தாவீது மாதிரி அப்படின்னு சொல்றது. 4வது வசனம் அவன் மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து விக்கிர தோப்புக்களை வெட்டி மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான். அந்த நாட்கள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் அதற்கு தூபம் காட்டி வந்தார்கள். இங்க ரொம்ப தெளிவா போட்டிருக்கு. கர்த்தரின் வார்த்தையை சரியாக புரிந்து கொள்ளாத மக்கள் அந்த வெண்கல சர்ப்பத்தை வணங்கி வந்திருக்கிறார்கள், அதற்கு தூபம் காட்டி இருக்கிறார்கள். கர்த்தரை சரியாக புரிந்து கொண்ட இசைக்கிய ராஜா மக்களை சரியான பாதையில் திருப்புவதற்கு அதை உடைக்கிறார். சோ அந்த வசனத்தோட அதை முடிக்கலாம். ஆனா நான் இன்னும் 5வது வசனத்தையும் வாசிக்கிறேன். அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையில் அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாவுக்கெல்லாம் அவனைப் போல் ஒருவனும் இருந்ததில்லை. 5வது வசனம் அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான். இந்த வசனத்துல என்ன சொல்லியிருக்குன்னா, மோசேக்கு கொடுத்த கட்டளைகளை எசேக்கியா ராஜா உண்மையாக உணர்ந்திருக்கிறார் என்று கூறுகிறது. அதாவது வெண்கல சர்ப்பத்தை உயர்த்தி பிடிக்க வேண்டும் என்பது கட்டளை அல்ல, உருவங்கள் சிலைகள் உருவாக்கப்படக்கூடாது என்பது கட்டளை. அதை எசேக்கியா ராஜா உணர்ந்து பண்ணியிருக்கிறார்.